அனைவருக்கும் வணக்கம். சிங்கை சரவண சோழன், மாநில அமைப்பு செயலாளர், வளரும் தமிழகம் கட்சி. 2026 சட்டமன்ற தேர்தலில் எவரும் எதிர்பார்த்திராத வகையில் ஒரு மாற்றத்திற்கான அரசியலாக, சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியாக சாமானியனும் தேர்தலை சந்திக்கலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துவதற்காக தமிழக வெற்றி கழகத்திற்கு பெரும்பான்மையான வாக்களித்திருக்கிற தமிழக வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் வளரும் தமிழகம் கட்சியின் சார்பில் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறோம். ஜனநாயக கடமையாற்றிருக்கிற அனைத்து தரப்பு மக்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். எங்களுடைய வளரும் தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது, இன்றைக்கு இந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் அவர்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருக்கிற தேவேந்திரகுல வேளாளர் அரசாணைக்கு பரிந்துரைத்தது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான எடப்பாடியார் அவர்கள். அடுத்ததாக இந்த மக்களுடைய பட்டியல் வெளியேற்றம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து நாங்கள் இன்றைக்கு அரசியல் நகர்வை எடுத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் அதற்கு ஆதரவளித்துக் கொண்டிருக்கின்ற எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வளரும் தமிழகம் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவினை வழங்கியிருந்தோம். அந்த அடிப்படையில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது. அது வளரும் தமிழகம் கட்சிக்கு மிகவும் வருத்தத்தை அளிக்கிறது. ஆனால் இதனை ஆய்வு செய்து பார்த்தோமானால், நாங்கள் களத்திலே நின்று பல்வேறு மாவட்டங்களில் வேலை செய்தவர்கள் என்கின்ற அந்த உரிமையோடு இந்த பதிவினை இங்கே பதிவிடுகிறேன். எடப்பாடியார் அவர்கள் தம்முடைய சூறாவளி சுற்றுப்பயணத்தால் அல்லும் பகலும் அயராது தமிழகம் முழுவதும் அனைத்து தரப்புப்பட்ட மக்களையும் சந்தித்து பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். ஓய்வறியாது உழைத்த எடப்பாடியாருக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். ஆனால் கட்சியினுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடுத்த கட்ட பொறுப்பில் இருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மற்ற அரசியல் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், நகர பொறுப்பாளர்கள், இவர்கள் எல்லாம் இந்த கூட்டணி கட்சிகளை மதித்தார்களா என்று சொன்னால் அது கேள்விக்குறியான விஷயம்தான். அவரவர்களுடைய வெற்றியைத்தான் பார்த்தார்களே தவிர, கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய, கூட்டணியிலே அங்க வகிக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை சிறிதளவும் மதிக்கின்ற சூழல் தமிழகம் முழுவதும் நிலவவில்லை. இதுதான் ஒரு குறைபாடு. கூட்டணி கட்சியில் இருப்பவர்களை முழுவதுமாக புறந்தள்ளி இருக்கிறார்கள். எந்த பகுதியில் எந்த கூட்டணி கட்சி பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் என்பதை கூட இவர்கள் வியூகத்தோடு பார்க்காத சூழ்நிலையில் தங்களுடைய வெற்றியை மட்டுமே கருத்தில் கொண்டு செயலாற்றினார்கள். நாங்கள் எல்லாம் தன்முனைப்போடு எடப்பாடியார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரே சிந்தனையோடு நாங்கள் களத்தில் நின்று செயலாற்றி இருக்கிறோம். வளரும் தமிழகம் கட்சி, ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளும் அப்படித்தான். ஆனால் முழுவதுமாக எடப்பாடியாருடைய ஆட்சி என்பதையெல்லாம் இவர்கள் இரண்டாம் பட்சமாக வைத்துவிட்டு தங்களுடைய தொகுதியை, தங்கள் நிற்கின்ற அந்த தொகுதியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற முனைப்போடு தான் வேலை பார்த்தார்களே தவிர, கூட்டணி தர்மப்படி கூட்டணி கட்சிகளை இவர்கள் புறந்தள்ளி இருக்கிறார்கள். இதுதான் இந்த கட்சியினுடைய தோல்விக்கு பெரிய ஒரு வழியை வகுத்திருக்கிறது. இதனை மேல்மட்ட பொறுப்பாளர்கள், மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் கருத்தில் கொண்டு வருகின்ற உள்ளாட்சி தேர்தல்கள் மட்டுமல்லாது மற்ற தேர்தல்களில் எல்லாம் இதை கருத்தில் கொண்டு கூட்டணி கட்சிகளோடு சிறப்பான செயலாற்ற வேண்டும்